செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசியிருக்கேன். 11th பொருளியல், அதாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் செகமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வருது. இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு கொஸ்டின் நான் டேரெக்டாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். அந்த வீடியோ போட்டாச்சு, ஆல்ரெடி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேப்பா. ஸோ வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் காம்பாஸுக்கு லிங்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தமிழ் மீடியம் கொஸ்டின் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அனுப்பக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அனுப்ப போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோப்பா. ஸோ பாருங்கள், எஃப்டிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்பட்டது டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே. இந்த 10 மார்க்கில் கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 இன்டீரியர் இருக்கும். அந்த இன்டீரியரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஒன் 2 3 4 5 பார்த்துட்டிங்களா. ஸோ 5 6 பாருங்கள், 7 8 பாருங்கள், 9 10. ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கப்பா. ஸோ 7 8 கேட்டு அதில் 6 5 தான் சொல்கிறாங்க. அதில் 2 நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் 18வது கொஸ்டின் கம்பல்சரி. குறு நிறுவனங்கள் வரையாறுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. மீதி இருக்கிற 7ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. ஓகேவா. எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன, முதலீட்டை திரும்ப பெறுதல் வரையாறு. ஸோ இதுதான் உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கலாமா. 3 மார்க் பாருங்கள், அதே போல் தான் உங்களுக்கு 8 கொடுத்து அதில் 5 எழுதணும்ப்பா. அதில் ஒரு கம்பல்சரி. மீதி இருக்கிற 7ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். ஸோ 26வது கொஸ்டின் கம்பல்சரி. சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் செயல்திறனை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, 3 மார்க் இதுதான் 3 மார்க்கு. ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக. ஜிஎஸ்டியில் என்ன நன்மைகள் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடுப்பு தான் வராங்க மக்கள் எல்லாம். எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அந்த க்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் அந்த பன்னுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு டாபிக் போச்சு பயங்கரமாக. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், இதை பாருங்கள். நம்ம ஸோ பார்த்துட்டிங்களா, 3 மார்க் பார்த்துட்டிங்களா. அடுத்து 5 மார்க் கடைசியாக போயிடலாமா. 3 × 5 15. ஸோ எதிராக சாய்ஸ் தான் 5 மார்க் பொறுத்த வரைக்கும். ஒன்று எழுதணும், இல்லை எழுதணும். ஓகேவா. 27 28 29. தொழில் கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்குக. அப்புறம் மக்கள் தொகையின் தரமான அம்சங்களை வெறிக அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. அப்புறம் தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. 27 28 29. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று எழுதுனா போதுமானது. 2 இருக்குது, ஒன்று எழுதுனா போதுமானது. ஓகேவா. ஸோ வீடியோ எண்டு வந்தாச்சு, இதோட முடிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பதிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு எதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீடியம் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நம்ம சேனல் மட்டும் தான் எல்லாத்தையும் போட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ஓகேவா. அண்ட் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதை கொடுத்துட்டே இருப்போம், டான் கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப்ல உங்களுக்கு அதை சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.